நீங்க ட்ரெயின்ல போகும்போது ரயில் பெட்டிக்கு பின்னாடி உள்ள இந்த மாதிரி எக்ஸ் சிம்பிள், தண்டவாளத்துக்கு பக்கத்துல உள்ள பீரோ மாதிரியான ஒரு பாக்ஸ், ரயில் பெட்டி மேல இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் பிளேட், இது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க. ஆனா எதுக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 5, எக்ஸ் மார்க். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும் போது எந்த ட்ரெயின் போனாலும் அதோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்னு போட்டிருக்கோம். அதோட எல்வி அப்படின்னு போட்டு ஒரு பிளேட்டும் தொங்கும். எல்வி அப்படின்னா லாஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடைசி பெட்டி. ஒரு ட்ரெயின் ஓடும் போது சிக்னல் ஸ்டாப்புகள், கேட்மேனு, அப்புறம் மத்த பாதுகாப்பு ஊழியர்கள் எல்லாம் ரயில் எல்லா பெட்டிகளோட தான் ஓடுதா அப்படிங்கறத இந்த எக்ஸ் மார்க்கை வச்சு தான் உறுதி செஞ்சுப்பாங்களாம். ஒருவேளை வரிசைக்கா போற அந்த பெட்டிகள்ல கடைசி பெட்டியில இந்த மாதிரி எக்ஸ் மார்க் இல்ல அப்படின்னா நடுவுல ஏதோ ஒரு பெட்டி கலண்டுருச்சு, அது பின்னாடி வர ட்ரெயினோட மோதி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க அது உதவுமா. நம்பர் 4, சர்க்குலர் பிளேட். ரயில் பெட்டிகள்ல பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமான பயணிகள் கூட்டம் இருக்கும். அப்படி பயங்கரமா கூட்டம் அதிகமாகும் போது உள்ளுக்குள்ள வெப்பமும் அதிகமாகும், ரொம்ப புழுக்கமா இருக்கும். மனுஷங்க கிட்ட இருந்து வெளியில வர வெப்பம், மூச்சு காற்று, இது எல்லாம் அந்த பெட்டிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். இது உள்ள இருக்கிற காத்தோட வெப்பநிலையை உயர்த்தும். அறிவியல் விதிப்படி பாத்தீங்கன்னா சூடான காத்து அப்படிங்கிறது குளிர்ச்சியா இருக்கிற காத்தை விட ரொம்பவே வெயிட் கம்மியானது. இதனால அந்த சூடான காத்து ரயில் பெட்டியோட மேல் புறத்துக்கு போகும். இந்த சூடான காத்தை வெளியேற்றதான் மேல சர்க்குலர் வடிவில் இந்த வென்டிலேட்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜன்னல் வழியா காத்து உள்ள வரதும் இந்த மாதிரி வெப்ப காத்து வென்டிலேட்டர் வழியா வெளியில போறதும் நடக்கிறதால உள்ள பயணிகளுக்கு வெப்பமோ புழுக்கமோ இருக்காது. அதே போல இந்த வென்டிலேட்டரோட டிசைனே பாத்தீங்கன்னா மழை தண்ணி உள்ள வராத மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்களாம். நம்பர் 3, கருகுன வாடை. பெரும்பாலும் நம்ம ட்ரெயின்ல போகும்போது ஜன்னலோர சீட்டை தான் விரும்புவோம். அப்படி இல்ல கூட்டமா இருக்கு, ஜன்னலோரமா சீட்டு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கதவு பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு கூட வருவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கருகுன வாடை வந்திருக்கும். அதை நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கருகுன வாடை எங்க இருந்து வருது? இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, பிரேக் ஷூ ஃபிரிக்ஷன். இந்த கருகுன வாடைக்கான முக்கியமான காரணம் இதுதான். ரயிலை நிறுத்துறதுக்கோ இல்லனா அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கோ லோகோ பைலட் பிரேக் அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அந்த பிரேக் ஷூ இரும்பு சக்கரங்களை அழுத்தி பிடிக்கும். இதனால அதிகமான உராய்வு ஏற்படும். அதனால ரொம்ப அதிகபட்சமான வெப்பமும் ஏற்படும். இந்த தீவிரமான வெப்பத்தால சின்ன சின்ன தூசி, எண்ணெய் பிசுக்கு, அப்புறம் அந்த பிரேக் ஷூலயே இருக்கிற காம்போசைட் மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் கருகுமா. இந்த கருகுன வாடை தான் நமக்கு வர அந்த கருகுன வாடை, அதாவது உராய்வுனால வர வாடை. 2வது காரணம் என்னன்னா, நம்ம பயணம் பண்றது டீசல் இன்ஜின் மூலம் இயக்கப்படுற ரயிலா இருந்தா அந்த இன்ஜின்ல இருந்து வர புகை கூட சில சமயங்கள்ல கருகுன வாடை மாதிரி அடிக்குமா. நம்பர் 2, தண்டவாள கற்கள். உலகத்துல எங்க ஓடுற ட்ரெயினா இருந்தாலும் அங்க இருக்கிற தண்டவாளத்துல கற்கள் இருக்கும். இந்த கற்களுக்கு பேரு தான் பேலஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ரயில் தண்டவாளங்கள்ல 6 இன்ச்சு, 12 இன்ச்சு, 20 இன்ச்சு ஹைட் அப்படின்னு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தளம் அமைத்து அதுக்கு மேலதான் தண்டவாளம் இருக்கும். அதே போல தண்டவாளத்தை சுத்தி கற்களும் போடுவாங்க. இது அலங்காரத்துக்காக எல்லாம் கிடையாது. இதுக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. ஒன்னு, ஒரே சாலிடான தளமா இல்லாம நிறைய கற்களால இந்த ஜல்லிகள் போடப்படுறதுனால அதிகமான எடை கொண்ட ட்ரெயின் இது மேல ஓடும்போது அவ்வளவு அதிகமான எடை ரொம்ப சின்ன பரப்பளவுல செலுத்தப்பட்டாலும் கூட இந்த கற்கள் அந்த அதிக அழுத்தத்தை பரந்த பகுதியில பரப்பி அடியில இருக்கிற நிலத்துல சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரும். அதே மாதிரி ட்ரெயின் வேகமா ஓடும்போது அந்த அதிர்வை இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நாய்ஸும் கம்மியா இருக்கும். 2வது, அதே போல ட்ரெயின் அதிவேகமா ஓடும்போது ட்ராக் நகராம ஒரே இடத்துல இருக்கவும் இது உதவி செய்யுது. இந்த காரணத்துக்காக தான் குறிப்பா நம்ம பார்க்குற இந்த மாதிரி ஜெல்லியை ரயில் தண்டவாளங்கள்ல பயன்படுத்துறாங்க. எல்லா விதமான கற்களை எல்லாம் இதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கூழாங்கல் மாதிரியான வலுவழுப்பான கற்கள் இந்த வேலைக்கு உதவாது. அதனால நல்ல ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரியான கற்கள் தான் இதுக்கு பயன்படுத்துவாங்க. 3வது, கற்கள் இல்லாம தண்டவாளம் நேரடியா தரையில இருந்துச்சுன்னா மழை அதிகமா பெஞ்சு ரயில் தண்டவாளங்கள்ல தண்ணீர் அதிகமா தேங்குற பட்சத்துல அது உலோக பாகங்கள்ல அரிப்பையும் துருவையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஜல்லி போட்டு போடுறதுனால மழை நீரை இது வேகமா வெளியேற்ற உதவுது. உலோக பாகங்கள் துருப்பிடிக்காம இருக்க உதவுது. 4வது, தண்டவாளம் இருக்கிற இடத்துல செடி கொடி எல்லாம் முளைச்சிச்சுன்னா அது தண்டவாளத்துக்கு கீழே உள்ள நிலத்தை பலவீனப்படுத்தி தண்டவாளத்தோட சீரமைப்பை பாதிக்கலாம். ஆனா இந்த மாதிரி தண்டவாளத்துல கற்களை பயன்படுத்துறதுனால அது இருக்கிற இடத்துல புல்லு பூண்டு செடி கொடின்னு எதுவும் வளராம இது தடுக்க உதவுது. நம்பர் 1, ஆக்சல் கவுண்டர். ரயில்ல ஜன்னல் ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டே போனீங்கன்னா தொடர்ந்து ஒரு பீரோ மாதிரியான பாக்ஸ் தண்டவாளத்துக்கு ஓரமா வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். இது தானியங்கி சிக்னலுக்காக ரிலேவா வச்ச ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முக்கியமான பயன்பாடு ஆக்சல் கவுண்டர் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஆக்சல் அப்படின்னா சக்கரத்தோட அச்சு, கவுண்டர் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்றது. இது எப்படி இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டவாளத்துல நேரடியா ஆக்சல் டிடெக்டர் அப்படின்னு ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு ட்ரெயின் இந்த ஆக்சல் டிடெக்டர் சென்சாரை கடக்கும் போது இந்த சென்சார் அந்த அச்சுகளை எண்ண ஆரம்பிக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சக்கரங்களை அது எண்ணும். இது எத்தனை ரயில் பெட்டிகள் அந்த
இடத்த கடந்திருக்கு அப்படிங்கறத குறிக்கும். இந்த சிக்னல் தான் நீங்க தண்டவாளத்துக்கு பக்கத்துல பாக்குற அந்த பெட்டி இருக்கு தெரியுமா, அந்த பெட்டிக்கு போகும். இந்த பெட்டியையும் ஆக்சல் கவுண்டரையும் தண்டவாளங்களை செக்ஷனா பிரிச்சு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒன்னு வச்சிருப்பாங்க. இதுல இருக்கிற எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் இதுல எத்தனை பெட்டிகள் கடந்திருக்கு அப்படிங்கிற சிக்னலை வாங்கிக்கும். ட்ரெயின் முதல் ஆக்சல் கவுண்டர்ல என்டர் ஆகும்போது எத்தனை பெட்டிகள் கடந்தது அப்படிங்கிறது முதல்ல பதிவாகிடும். அப்புறம் அதே ட்ரெயின் அடுத்த ஆக்சல் கவுண்டர் கடக்கும் போது அப்போ எத்தனை பெட்டிகள் கடக்குது அப்படிங்கறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும். இப்போ முதல் ஆக்சல் கவுண்டர் என்னென்ன பெட்டிகளும் அப்புறம் ரெண்டாவது ஆக்சல் கவுண்டர் என்னென்ன பெட்டிகள் இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயின் எல்லா பெட்டிகளோட தான் கடந்து போயிருக்கு, எந்த பெட்டிகளும் நடுவுல மிஸ் ஆகல அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வர ட்ரெயினுக்கும் கிரீன் சிக்னல் விழுந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா ரெட் சிக்னல் விழுந்துரும். இப்படிதான் இந்த ஆக்சல் கவுண்டரை வச்சு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் போடுறாங்க. நீங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்த வேற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.